குடியிருக்காதவர் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே தெரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கிற பணியை தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க அந்த வீடு எடுத்து அவங்களோட பவர் அவங்க பேசுறாரு. கண்டிப்பா அது உங்களோட வேல்யூ. அதனுடைய வேல்யூ அவங்க அதனால நீங்க வீடு அவங்களோட பணியை தொடர்ந்து வந்து உங்களுக்கு பதில் சொல்லி அதுக்கு அவங்க ரொம்ப அப்டேட் மேல வீடு வந்து பார்த்துருவாங்க. ஆனால் நம்ம பூத்துல வந்து ஷிஃப்ட் வந்து பக்காவா கொடுக்கணும். ஒரு எலிஜிபிலிட்டி கொடுக்கும் போது 1க்கு 4 தடவை பிசிக்கலா வெரிஃபிகேஷன் பண்ணணும். தவறுதெல்லாம் ஒரு குழு இல்லாம இருக்குதான் பார்த்துக்கணும். அதுக்குதான் அந்த ஏஎஸ்டி ஃபார்மை முன்னாடியே நல்லா வெரிஃபை பண்ண சொல்றது. ஃபார்மை வெரிஃபை பண்ணி தான் நமக்கு பார்த்தவங்க தெரியும் இது ஆல்ரெடி ஷிஃப்ட். ஆனால் இங்கே வந்து உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து ஃபார்ம் 7. ஃபார்ம் 7 வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் 6 எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபார்ம் 7 வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் 7 நீங்க பண்றதா ஃபியூச்சர்ல 25 வருஷத்துக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். அப்போ அந்த பணிகள் 7 திட்டத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. அதாவது பீரியட் 2 தான் கொடுக்கணும் யாருன்னா கொடுக்கலாம். ஆனா அந்த பூத்துல வாக்காளரா நம்ம நினைப்போம் பீரியட் 2 தான் கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. யாருன்னா அதுதான் நம்ம பூத்துல ஒரு குழு போடுறோம். அந்த குழு வந்து அந்த பணியை செய்யணும். அடுத்து ஃபார்ம் 8. ஃபார்ம் 8A இருக்கு. ஆனால் 8A இப்போ நடைமுறையில் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஏவோட சப்ஜெக்டே 8A வரலாம். ஃபார்ம் 8 இருக்குன்னா பெயர் திருத்தம். இப்போ பேர் வந்து பேய் வாங்க அப்படியே அந்த பின்னாடி எல்லாம் பேசுறீங்க. வேலை எல்லாமே நம்ம தலைமை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு 1 hour தான் நடக்க போது கூட்டம். கவனத்தெல்லாம் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இங்க எல்லாம் கேட்டீங்கன்னா 1 மணி நேரம் பிஜேபிக்காரங்க கட்டுப்பாடு கொடுக்குறவங்க. அதாவது எஸ்ஐஆருடைய ஒர்க் வந்து நம்ம சொல்லணும்னா பெரிய கதைலாம் சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கட்சிக்கு இதை வந்து நம்ம கொடுக்கணும். இதை சரியா பண்ணோம்னா நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருடமா பாரதிய ஜனதா கட்சியில வேலை செஞ்சிருக்கேன். 2005 எஸ்ஐஆர் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்த புதுசு இந்த கட்சி அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்கோம். இன்றைக்கு இந்த 30 வருட என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இந்த எஸ்ஐஆர் 30 நாளில் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு இந்த ஒர்க்கு வந்து வாய்ப்பு நம்ம தேடி வரணும்.